மண்டே மார்னிங் இன்னைக்கு லஞ்சுக்கும் டிஃபனுக்கும் சேர்த்து பருப்பும் சொரக்காயும் போட்டு ஒரு சூப்பரான குழம்பு செய்யலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம்லாம் சேர்த்துட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கமேட்டு ஒரு 15 சின்ன வெங்காயம், ஒரு 3 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கலாம். இதோட 2 வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். அதோட பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கினதுக்கமேட்டு ஒரு பாதி சொரக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட 2 பெரிய சைஸ் தக்காளி, மஞ்சத்தூள், உப்பெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் வந்து துவரம்பருப்பு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 2 தக்காளி சேர்த்துருக்கிறதுனால ஸோ புளி கரைச்சி சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, தண்ணிலாம் விட்டு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டால் சூப்பரான இந்த பருப்பு கடையல், சுரக்காய் பருப்பு கடையல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதோடு இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவியலும் தான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு தேவையான காயெல்லாம் வேக வச்சுட்டு இந்த பக்கம் அதுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா விசில் நல்லா அடங்கிடுச்சு. இதுக்கப்புறம் மத்து போட்டு இது நல்லா கடைஞ்சிடலாம். ஸோ இன்றைக்கி டிஃபனுக்கும் வந்து இதே தான் வந்து செஞ்சுருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவியலுக்கும் வந்து கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் கருவேப்பிலை போட்டு இறக்கியாச்சு. தோசையோட இந்த சுரக்காய் நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸும் பேக் பண்ணியாச்சு.